இல்ல இல்ல இதுல ரெண்டு விஷயம் மிக முக்கியமானது. ஒன்று உங்களுக்கு தெரியும், இந்த யுஎஸ்ஏ ஐடி என்று சொல்வார்கள், அமெரிக்காவின் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். அந்த அதை பல யுஎஸ் எய்ட்னு சொல்லுவார்கள். யுஎஸ்ஏ ஐடி, அமெரிக்கா, அமெரிக்காவின் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட், யுஎஸ்ஏ ஐடி. அந்த அந்த அமையத்தின் செயற்பாடுகளை பல நாடுகளில் அமெரிக்கா நிறுத்திவிட்டது. அதனோட உதவிகளையும் நிறுத்துகின்றது. பல்வேறுபட்ட சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து அமெரிக்கா உதவிகளை குறைத்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இலங்கைக்கு அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும், வெள்ளப்பெருக்கால் இலங்கை பாதிக்கப்பட்ட ஒரு உடனடியாகவே $250 மில்லியன் வழங்கியது. இராணுவ விமானங்கள் எல்லாம், பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து உதவி செய்யப்பட்டன. ஆகவே இலங்கையை அமெரிக்கா ஒரு முக்கிய நாடாக கருதுகின்றது. ஏனென்று சொன்னால் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இலங்கையினுடைய அமைவிடம் அமெரிக்காக மிக முக்கியமானது. என்றால் அது பசிபிக் சமுத்திரத்தையும் இங்கால வங்காள விரிகுடாவையும் இணைக்கிற இடத்துல இலங்கையிட முக்கியத்துவம் இருக்கின்றது. இலங்கையில் துறைமுகங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் இலங்கைக்கு அமெரிக்கா மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல தான் இந்தியாவை ஒரு நெருக்கடிக்குள்ள தள்ளி பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஊடாக இந்தியாவுக்கும் பொருளாதார ரீதியான அழுத்தங்களை அமெரிக்கா கொடுக்க முற்படுகின்றது. ஆகவே அந்த இடத்துல அமெரிக்காவுடைய கொள்கை வகுப்பில், எதிர்கால வர்த்தகத்தில், எதிர்கால செயற்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை இலங்கை வைக்க போகுது. இப்பொழுதும் வைத்துக் கொண்டு தான் இருக்கின்றது. ஆகவே இலங்கையை அமெரிக்கா ஒரு சாதாரண நாடாக எடுத்துக்கொள்ளாது.